Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. ஒரு சவால் ஒன்று இருந்துச்சு. நீ இப்ப தேர்தல் ஜூன் 4க்கு பிறகு இண்டிவிஜுவலா உங்களுடைய தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா கட்சி கழிச்சு பாஜக 11% மேல எடுத்தாங்க தனியா அவங்களுடைய சின்னத்துக்குன்னே. நீங்க இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்குதான் பாருங்க, சவால் விட்டவர்களை நம்ம பார்த்தோம். ஆனா இப்ப அவர் இருப்பாரா இல்லையா அப்படின்ற கேள்வி வந்திருக்கு. நாங்க அவரை தான் எதிர்பார்க்கிறோம். அவர் தான் வந்து சரியான வில்லனா இருப்பாரு இந்த ஹீரோக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். எந்த ஹீரோக்கு சார்? இப்ப நாம் தமிழருக்கு யாரு? அண்ணாமலை தான். ஒருவரை வந்து புண்படுத்துற மாதிரி, அவமானப்படுத்துற மாதிரி அது போன்ற பேச்சுக்கள் பேசுறது மூலமா ஒரு பொருளை உண்டாக்குறது ஐயா அண்ணாமலை அவர்கள் தான் செய்வாங்க. அந்த விதத்துல பாஜக ஒரு 3-4% ஓட்டு நாம் தமிழர்கிட்ட இருந்து பறிச்சிருச்சு. அவங்களுக்கு வர வேண்டிய வாக்கை தடுத்திருக்கு. அவங்களுக்கு என்ன சார் தேவை இருக்கு? பாஜக நீங்க கேட்டீங்கல்ல என்ன இந்த சவால்ல எப்படி நீங்க தோத்துட்டீங்களான்னு கேட்டீங்கல்ல. 35.6 லட்சம் வாக்குகளும் நேர்மைக்கு கிடைத்த வாக்கு. அண்ணாமலையும் இதே தான் சொல்றாரு. நாங்களும் கொடுக்கல. நான் எப்படி நான் மக்களாட்சிக்கு கிடைத்த வாக்குகள் நான் பார்க்கிறேன். ஏன்னா பாஜக எங்கேயும் பணம் கொடுக்கவில்லை என்று சொல்ல முடியாது சொல்றாங்க. எல்லா கட்சிகளுமே எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு பெரிய நம்பிக்கை, இன்னும் பரவாயில்ல, எவ்வளவு மோசமான ஆட்சிகள் வந்தாலும் இந்த 36 லட்சம் பேரோட துணையோட நம்ம இன்னும் வேகமா களமாற்ற முடியும்ன்ற ஒரு புதிய நம்பிக்கையை எங்களுக்குள்ள பாய்ச்சிருக்கு. அப்படிதான் மகிழ்ச்சி. அந்த நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். ஆனா என்ன பலன்? நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம்னு அண்ணாமலை இப்பவும் சொல்றாரு. 26 தேர்தலில் பாஜக ஆட்சி அமைக்கும்ன்றாரு. எது வேணா சொல்லிக்கலாம். இன்னமும் பாஜக 5.5 விழுக்காடை 6 விழுக்காடை தாண்டல. ஆனா ரிசல்ட்ல 3வது இடத்துல அவங்க தான். உங்களுக்கு முன்னாடி நீங்க மிந்தணும்னா பாஜகவை தான் முதல்ல மிந்தணுங்கிற இடத்துல இருக்கு. சின்னத்தவனை விட நீங்க 8.4% வாங்கிட்டு சூப்பர் பார்ட் தான் சொல்றாங்க. யாரும் எங்களை குறையா சொல்றாங்க. ஆனா என்ன கூடவே ஒரு இலவசமா ஒரு அட்வைஸை கொடுக்குறாங்க. யாரும் கூட்டு சேர்ந்துவாங்க. அது உங்க அரசியல் 40-50 எம்எல்ஏ எடுக்கலாம். அதான் சொல்றாங்க. எதிரணியில் அவ்வளவு பெரிய அக்கறை எல்லாம் இந்த காலத்துல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் யாரு கூடயும் கூட்டணி கிடையாது. மற்றவர்கள் நட்பு சக்திகள் யாராவது இதே போன்ற சிந்தனை உடையவங்க இருக்கிறாங்கல்ல. விஜய் வேற வராரு. அண்ணன் சீமான் அவர்களை தலைமையாக ஏற்றுக்கணும். நாம் தமிழர் கட்சிக்கு கீழே அவர்கள் வந்து கூட்டணி அமைக்க தயாரா இருக்கணும். நாம் தமிழர் கட்சி தலைமையில தான் கூட்டணியா இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி அந்த ஒரு சவால் ஒன்று இருந்துச்சு. 8% வாங்கிட்டோம், நமக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்க போகுது, அது வேறு. ஆனால் பாஜகவோட நாங்கள் கூடுதலாக வருவோம்னா பாஜக 11% மேல எடுத்தாங்க தனியா அவங்களுடைய சின்னத்துக்குன்னே. நம்ம எடுக்க முடியல. இது இப்போ நிறைய பாஜகவினர் சமூக வலைதளத்துல எழுதுறாங்க. நாங்க சொன்னதுபடி தான் அவங்களால ஜெயிக்க முடியல இல்லை இப்போ எழுதுறாங்க. அப்போ 3வது மாற்றா திமுக, அதிமுக அடுத்து பாஜக தான் ஒரு நிறுவுதல் நடக்குது இல்ல. நீங்க நம்புறீங்களா பாஜகவோட வாக்கு 11 விழுக்காடு? நீங்க நம்புறீங்களா? வாங்கியிருக்காங்க. அரித்மெட்டிக்கலி கரெக்டா இருக்கு. நம்ம இதே வாக்கு எண்ணிக்கைக்கு முன்ன ஒரு நேர்காணல் பண்ணோம். அப்பயே நான் சொல்லியிருந்தேன், அடுத்தவர்கள் வாக்குக்கு நான் என் பேரை வச்சுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். இந்த 11 விழுக்காட்டுல நான் சொன்ன அதே நான் போன நேர்காணல சொல்ல அதே நபர்களோட வாக்குகள் இருக்கா இல்லையா? அவர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள். அப்ப நீங்க அதை எப்படி கிளைம் பண்ணிக்கிறாங்க? நீங்க அதை தானே பார்க்கணும். இப்போ தேவநாதனுக்கு விழுந்த வாக்குகள் பாஜக வாக்குகள் இல்லை. ஏசி சண்முகம் அவர்களுக்கு விழுந்த வாக்குகள் பாஜகவோட வாக்குகள் இல்லை. ஐஜேகே இவருக்கு விழுந்த வாக்குகள் பாஜக வாக்குகள் இல்லை. அதே மாதிரி ஜான் பாண்டியன் அவர்களுக்கு விழுந்த வாக்குகள் பாஜகவோட வாக்குகள். இது 4மே குறிப்பிட்டு நம்ம சொல்லக்கூடிய இடத்துல இந்த 4மே கிட்டத்தட்ட 10 லட்சம் வாக்குகளை வச்சிருக்குது. அப்போ பாஜக தான் பெற்றதா சொல்லக்கூடிய அந்த 11% வாக்குலேருந்து இதை கழிச்சிங்கனாலே, ஏன்னா இவர்கள்லாம் முழுக்கவே பாஜக காரர்கள் இல்லை. இவங்க சின்னமா தான் போட்டிட்டாங்க. சின்னமா வச்சுதான் அந்த சின்னத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த சின்னம் அவர்களுக்கு தேவையா இருந்திருக்குது. அதில் பாஜக கொடுத்த நிர்பந்தமா இருக்கலாம். அப்ப இந்த சின்னத்தை நீங்க இதுல கழிச்சிங்கனாலே கிட்டத்தட்ட 3 விழுக்காடு வாக்கு குறைஞ்சுதான் போகுது. அப்ப நீங்க அதுல இருந்து கழிங்க, 11 கழிச்சிங்கன்னா நாம் தமிழர் கிட்ட வந்துருச்சுங்களா? இது இல்லாம தென்பகுதியில ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு அவரோட சமூகம் சார்ந்த வாக்குகள், அது மட்டும் இல்லாமல் டிடிவி தினகரன் அவர்கள் சமூகம் சார்ந்த வாக்குகள், இதையெல்லாம் சேர்ந்து தென்பகுதியில் இந்த குறிப்பிட்ட தொகுதிகளில் விழுந்திருக்கு. இப்போ இதையெல்லாம் கழிச்சிங்கன்னா இன்னும் 2% குறையும். நீங்கள் அப்படி கணக்கெடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 5லேருந்து 6% நீங்கள் குறைக்க வேண்டும். 6% குறைச்சிங்கன்னா நாம் தமிழரோட வாக்கை விட இது அவங்க இப்போ பெரிய ஆய்வாளர்கள் இருக்காங்களா, செஃபாலஜிஸ்ட்டு, இது குறித்து ஆய்வு பண்ணவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக வாக்கு வங்கி கூடியிருக்கு. எவ்வளோக்கு முன்ன 4 இருந்ததா, இப்போ 5.5 இருக்குது, இல்லை 6 இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. அப்படி நீங்கள் பார்க்கும்போது நாம் தமிழருக்கு பின்னாடி தான் இருக்குது. இன்னொன்று நீங்கள் பார்க்கணும், நாம் தமிழர் வாங்கி இருக்க வேண்டிய வாக்கு 8 விழுக்காடா 9 விழுக்காடுனா இல்லை,
11 விழுக்காடு 12 விழுக்காடு என்னோட கணிப்புப்படி. எப்படி போச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விழுக்காடாக அது குறைக்கப்பட்டதுன்னு தான் நான் பார்க்குறேன். முதல்ல எங்கே குறைக்கப்பட்டது? என்ஐஏ ரைடு வந்தது. என்ஐஏ ரைடு வந்து நாம் தமிழர் கட்சி தீவிரவாதத்தோட தொடர்புள்ள ஒரு கட்சி போலவும், இந்த ஜனநாயக மாண்புக்கு எதிரான புரட்சிகர இயக்கம் போல செயல்படக்கூடிய ஒரு கட்சி மாதிரியும், வெளிநாடுகள்லேருந்து அதற்காக தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி பெற்றது போலவும் அப்படி ஒரு தோற்றத்தை எழுப்பி அதன் மூலம் தொடர்ச்சியாக விசாரணை நடக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஒரு 20 நாள் கட்டமைச்சாங்க. உங்களுக்கு தெரியும், தேர்தலுக்கு மிக நெருக்கத்தில் போச்சு. அப்படி மிக நெருக்கத்தில் வரும்போது இந்த 20 நாளில் செய்யப்படும் போது இளைஞர்களுக்கு தாய் தந்தையர் பேச்சு 2 விதமான இளைஞர்கள் இருக்கிறாங்க. தான் எடுத்த முடிவு வீட்டில் இருக்கிறவங்க மேலே திணிக்கிற இளைஞர்கள் இருக்கிறாங்க. வீட்டில் சொல்றதை கேட்டு தன்னோட கொள்கையை மாற்றிக்கிற அந்த வார்த்தை கட்டுப்படுற இளைஞர்கள் இருக்கிறாங்க. இப்போ அவர்கள்லாம் அவங்க பெற்றோர்கள்லாம் வேணாம்ப்பா அந்த கட்சி அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற விதத்தில் கிட்டத்தட்ட 1% வாக்குகள் குறைந்திருக்கிறத நான் பார்க்குறேன். அந்த விதத்தில் பாஜக என்ன திட்டம் போட்டதோ தேர்தலுக்கு முன்னாடி, எப்படி தன்னை வந்து நாம் தமிழரோடு பெரிதாக காட்டிக்கொள்ள என்ன திட்டம் போட்டதோ அதில் 1 விழுக்காடு அது நாம் தமிழர் வாக்கு நிறுத்திச்சு. இது ஒரு பக்கம். இப்போ ஐக்கியதா பிரஜா பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி வந்தது நம்ம பார்த்தோம். அந்த விவசாய சின்னம் அவங்க 14 இடங்கள்ல தான் நின்னாங்க. 14 இடங்களில் நின்ன வகையில் 80,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நீங்க என்ன இதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண ஸ்பெகுலேட் பண்ணணும் அப்படின்னா, 14 இடத்துல 80,000னா 40 இடங்கள்ல என்ன வந்திருக்குன்னு பாருங்க. நீங்க கேட்கலாம், மற்ற இடங்கள்ல இந்த இடத்துல தானே இருந்தது, மற்ற இடங்கள்லாம் இல்லையே, இது கரும்பு விவசாய சின்னம் இல்லையே, மாற்றா மைக் இருந்தது இல்லை அங்கே போடலையேன்னு கேட்கணும். நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, மைக் சின்னமும் இருந்தது. எங்கெங்கெல்லாம் விவசாயிக்கு வாக்கு விழுந்ததோ அங்கெல்லாம் மைக் சின்னமும் இருந்தது, விவசாய சின்னமும் இருந்தது. ஆனால் என்ன நினச்சாங்கன்னா, விவசாய சின்னம் தான் நாம் தமிழர் கட்சியோட சின்னம்னு போய் ஓட்டு போட்டாங்க. இதுவே 80,000. அப்போ இது போல மற்ற பூத்துங்களுக்கு போனவங்க இங்கே விவசாய சின்னம் காணுமே அப்படின்னு தேடி பார்த்து தான் விவசாயி போட்டிருக்கான். மைக்கையும் தாண்டி வந்து தான் விவசாய சின்னம் இல்லை, வேற எதுக்கோ போடலாம். விவசாய சின்னம் இல்லை, அப்போ வேற என்ன பண்ணுறது, உள்ள வந்துட்டோம், ஏதோ ஒரு இதுக்கு போட்டு தான் தீர்வு சேர வேறு வழி இல்லைன்னு போட்டுருப்போம். அப்படின்னா இந்த 8 நீங்க 3ஆ கூட்டுங்க, 3ஆல பெருக்குங்க, 2,40,000 2,40,000 அதுல ஒரு விழுக்காடு வாக்கு உங்களுக்கு கூடிடுது. அப்ப அப்படி அது ஒண்ணு போச்சுங்களா. கடைசி நேரத்துல அடைவு ரீச் இருக்குல்ல, எங்களால் அந்த ரீச் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சூழ்ச்சி பண்ணாங்க. அது என்னன்னா, எங்கள் சின்னத்தை நீங்கள் எடுத்துட்டதுனால தேர்தல் அறிவித்த பிறகு கூட எங்களுக்கு சின்னம் என்னன்னு தெரியாமல் இருந்தது. அப்போ இந்த சின்னத்தை போய் சேர்க்க வேண்டிய வேலையும் எங்களுக்கு இருந்தது. கட்சியோட கொள்கையில் பேசுங்க, எங்களுக்கு வாக்கு போடுங்கன்னு சொல்கிறத தாண்டி இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையும் இருந்தது. இப்போ எனக்கு ஒரு வேலை இருந்ததுன்னா இந்த ஒரு வேலையை தீவிரமாக செய்வேன். எனக்கு இருக்கிற நேரத்தில் எனக்கு 2 வேலை வந்துச்சு. ஒன்று வாக்கு கேட்கணும், கொள்கையை சொல்லணும். இவ்வளோ கொள்கை இருக்குனாலும் நீங்கள் எங்கள் கட்சி சின்னம் அது கிடையாதுங்க, இதை போடுங்கன்னு சொல்ல வேண்டியது. இதில் நேர விரயமாச்சு. நாங்கள் இதுக்காக பதாகைகளை புதுசாக அடித்தோம், டிஷர்ட்டுங்கெல்லாம் போட்டு வச்சுருந்தோம் ஏற்கனவே. அதெல்லாம் கரும்பு விவசாயிச்சு இதற்கெல்லாம் தயார் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் சுவரொட்டிகளுக்கு அது போன்ற ஏற்பாடுகள், பதாகைகள், கைப்பதாகைகள், இந்த நம்ம குத்திக்கிற சின்னங்கள், இப்போ இது போன்ற எல்லாத்தையுமே புதிதாக நாங்கள் ஏற்படுத்த வேண்டியிருக்கு. பொருள் செலவு அதிகமாச்சு. அப்போது பொருட்செலவும் அதிகமாச்சு. எங்களுடைய நேரம் தேர்தல் பரப்புரையை தாண்டி இந்த முன் தயாரிப்புகள் இதெல்லாம் எடுக்க வேண்டியதுக்கு எங்களுக்கு நேரம் போயிடுச்சு. அந்த விதத்தில் கிட்டத்தட்ட 1% வாக்கு போயிடுச்சு எங்களுக்கு. இப்போ இதெல்லாம் ஒப்பீட்டு அளவில் நீங்கள் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் நாம் தமிழர் 12 விழுக்காடு வாங்கியிருக்கோம். இப்போ இதை திட்டமிட்டே பாஜக நீங்கள் சொல்றது போல தான் தன்னை இப்போ சவால் விட்டாங்களா, தன்னை பூதாகரமாக காட்டிக்கொள்வதற்காக பாஜக செய்த சதித்திட்டத்தோடு அதை நம்பிக்கையில் தான் நீங்கள் இருந்தால் இதுக்கு பிறகு இருக்குதா பாருங்கன்னாங்க. நீங்கள் இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்குதான்னு பாருங்கன்னு சவால் விட்டவர்களா நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ அவர் இருப்பாரா இல்லையா அப்படின்ற கேள்வி வந்திருக்கு. நாங்கள் அவரை தான் எதிர்பார்க்குறோம். அவர் தான் வந்து சரியான வில்லனா இருப்பார் இந்த ஹீரோக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எந்த ஹீரோக்கு சார்? இப்போ நாம் தமிழருக்கு யாரு? அண்ணாமலை தான். அவர் ஏதோ மேலே போயிடுறாங்க, கொஞ்சம் வருத்தமாக இருந்தோம். அவர் மினிஸ்டர் யார் இந்த கேமை நம்ம கூட எதிர்த்து விளையாடுறதுக்கு சரியான ஆள் இருக்காது அப்படின்னு அவர் தான். அண்ணாமலை நாம் தமிழரை வளர்த்துட்டு இருக்காருன்றீங்களா? அவர் தான் நம்ம நிறைய இடங்களில் பேசு பொருள் உண்டு பண்றாரு. 2 பேர் தான் இந்த வெளியில, இந்த அரசியல், தமிழக அரசியல் வெளியில 2 பேர் தான் பேசு பொருளை உருவாக்குறவங்க. ஒன்று மோசமான செயல் திட்டங்கள் மூலமா திமுக உருவாக்கும். எப்பயுமே தவறான திட்டங்களை கொண்டாடுறது, ஊழல், இது போன்ற விஷயங்களை கொண்டாடுறோம். தேவையில்லாத அர்த்தமற்ற பேச்சுக்கள், துடுக்கான பேச்சுகள், ஒருவரை வந்து புண்படுத்துற மாதிரி, அவமானப்படுத்துற மாதிரி அது போன்ற பேச்சுக்கள் பேசுறது மூலமா ஒரு பொருளை உண்டாக்குறது ஐயா அண்ணாமலை அவர்கள் தான் செய்வாங்க. அந்த விதத்துல பாஜக ஒரு 3-4% ஓட்டு நாம் தமிழர்கிட்ட இருந்து பறிச்சிருச்சு.
அவங்களுக்கு வர வேண்டிய வாக்கை தடுத்திருக்கு. குறைச்சிருக்கு. அவங்க உள்ள போய் பரவாயில்ல நோட்டாக அவங்களுக்கு என்ன சார் தேவை இருக்கு? எதனால பாஜகவுக்கு இப்ப நீங்க கேட்டீங்கல்ல என்ன இந்த சவால்ல எப்படி நீங்க தோத்துட்டீங்களான்னு கேட்டீங்கல்ல. அப்போ நீங்க சொல்றபடி என்ன, அப்ப நீங்க 4வது இடம் போயிட்டீங்களா? அவங்கதான் உங்களை முந்தி வந்துட்டாங்களா? அப்படி ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு பார்வை, ஒரு தோற்றம் வரும்னா ஒரு அரசியல் கட்சி அதுக்கு லாபமா இல்லையா? இன்னொரு கட்சியை விட எங்க கட்சி தான் முதன்மையா இருக்குங்கிறது காட்டுறது. நாங்களே 2வது இடத்தை அடையணும், 3வது இடத்துல இருந்தோம், 2வது இடத்தை அடையணும், அதிமுகவை தாண்டி போகணும் நாங்க நினைக்க வேண்டிய தேவைகளுக்கு. அப்போ ஒரு கட்டத்தை கடக்கும்போது நான் 4வது முடிச்சுட்டு 5வது அப்படி தாண்டி போறதுக்கான பயன், அந்த பயனை அடையிறதுக்காக வாக்கு வங்கியே இல்லாத பாஜக அப்படி செயல் திட்டங்களை தீட்டுச்சு. அந்த வகையில பாஜக உண்மையிலேயே செஃபாலஜிஸ்ட் சொல்றபடி, அரசியல் கூர்நோக்கர்கள் சொல்றபடி, அஜெண்டா பேஸ்டு பேசுறவங்க உண்மையா தெரிஞ்சவங்க பேசுறபடி பார்க்கும்போது பாஜக 4 விழுக்காடுல இருந்து 5.5 அல்லது 6 விழுக்காடு தாண்டலை. அதற்கு செல்வாக்கு எந்த விதத்திலும் கூடலை. அப்படி இருக்கும்போது யாருக்கு கூடியிருக்கு? பல இதுகள் வந்திருக்குது. இப்போ எல்லாருமே எனக்கு தேர்தல் எண்ணிக்கை வாக்கு வந்ததுனால எனக்கு வருத்தம் தான். நாம் குறைஞ்சது ஒரு 12 விழுக்காடு தொடுவோம்னு எதிர்பார்த்தோம். ஆனால் 8.25 நின்றுட்டுமே. அப்போ எங்கெங்கெல்லாம் தவறு நடந்திருக்குன்னு நம்ம மேலும் கீழும் குறித்து அது பிரித்து அந்த கூராய்வு பண்ணும்போது இப்போ பல விஷயங்கள் தெரிய வருது. அப்போ நம்ம பல பேர் சொல்கிறது, மற்ற எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இந்த தேர்தலிலேயே முழு வெற்றி அடைஞ்சது நாம் தமிழர் கட்சி தான். எல்லாம் பரவலாக சொல்கிறாங்க. நாங்கள் மாநில அங்கீகாரம் பெற்றதை ரொம்ப புகழ்ச்சியாக பாராட்டுறாங்க. ஆனால் எங்களுக்கு அது ஒரு பெரிய இதுவாக தோணும். ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்திருந்த முடிவுகள் முற்றிலும் வேறானது. ஆனால் எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க, அரசியல் கூர்நோக்கர்கள் எதிர்த்தளத்தில் இருக்கிறவங்க கூட பாராட்டினாங்க, எதிர் அரசியல் பண்ணுறவங்க கூட பாராட்டினாங்க. பரவாயில்லப்பா நீங்கள் இந்த வாட்டி அங்கீகாரம் வாங்கிட்டீங்கன்னு பாராட்டினாங்க. அப்போ நாங்கள் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவர்கள் நினைத்திருந்தார்கள் இப்போ நாங்கள் பெற்றிருந்தோம்ல அந்த வாக்குகளை விட நாங்கள் குறைவாக போய்டும் அவங்களாம் எல்லாருமே எதிர்பார்த்துருக்குறாங்க. எங்களை தவிர நீங்க எதிர்பார்த்தது கூட இல்லை, இயல்பு தானே. ஒரு சின்னம் திடீர்னு இல்லை, புது சின்னம் வரணும், நாம் தமிழர் கட்சி வேகம் எடுக்கணும். இன்னொன்று தேர்தல் பிரதமர் நரேந்திர மோடியா ராகுல் காந்தியா இல்லை வேறு யாருமா பிரதமர் நாற்காலிக்கானதுக்கு. ஸோ இயல்பா இப்போ நாம் தமிழர் கட்சி 2021 விட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. அப்படி அந்த ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது நான் எங்களோட எதிர்பார்ப்பு கூட இருந்துச்சோ அப்படின்னு தான் நம்மளை ஒரு திருப்திப்படுத்திக்க வேண்டியதாக இருக்கு. ஆனால் இந்த தூரம் போதாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு இடைவேளை குறைஞ்சிருக்கு. நாங்கள் இலக்கை அடைய வேண்டியதுக்கும் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்க பயணத்திற்குமான தூரம் குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த வேகம் போதாது, இன்னும் கூட்டணும் தான் நினைக்கிறோம். ஆனால் ஒரு விதத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு இருக்குது. என்னென்னா 35.6 லட்சம் வாக்குகளும் நேர்மைக்கு கிடைத்த வாக்குகள், உண்மைக்கு கிடைத்த வாக்குகள். அப்போ நீங்கள் கேட்கலாம் மற்ற கட்சிகள்லாம் அப்படி இல்லையான்னா, அண்ணாமலையும் இதே தான் சொல்கிறாரு, நாங்களும் கொடுக்கல. நான் எப்படி நான் மக்களாட்சிக்கு கிடைத்த வாக்குகள் நான் பார்க்குறேன். ஏன்னா பாஜக எங்கேயும் பணம் கொடுக்கவில்லை என்று சொல்ல முடியாது. சொல்றாங்க எல்லா கட்சிகளுமே, எல்லாரும் சொல்லுவாங்க. யாருமே இப்ப பாஜக அதுவும் சவாலே விடுறாங்க, அதுக்கும் நிரூபிக்க முடிஞ்சான்னு. 100 மடங்கு நான் நிரூபிக்க முடியும், 100 முறை நான் நிரூபிக்க முடியும். பாஜக பூத்துல உட்கார்றதுல ஆரம்பிச்சு வாக்காளர் வரைக்கும், குறிப்பா மத்திய சென்னையில எக்கச்சக்கமா பணம் விளையாடுச்சு. இப்போ யாருமே பாஜக கூட, இப்போ நான் பாஜக நீங்க வாக்குக்கு பணம் கொடுக்கலன்னு அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க. ஆனால் பணம் கொடுத்தாங்க நான் சொல்கிறேன். ஒரு முரண் இருக்கா? ஆனால் நாங்கள் வாக்குக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்கிறோம். அதே தான் திமுக சொல்லுது, அதே தான் அதிமுக சொல்லுது, அதே தான் காங்கிரஸ் சொல்லுது, அதே தான் பாஜகவும் சொல்லுது. அவர் வாக்கு கொடுக்காமல் இவ்வளோ பணம் வாங்குறது பாராட்டத்தக்கதுன்னு ஐயா அண்ணாமலை அவர்கள் சொன்னது தான். அப்போ நாங்கள் வாக்கு கொடுக்காமல் வாங்கிவிடும். அப்போ வாக்குக்கு பணம் வாங்காமல் இங்கே வாக்களிக்கக்கூடிய 36 லட்சம் பேர் இருக்கான்றது உறுதியாகுது. இன்னொன்று, எல்லோருக்கும் வாக்கு போடுறவங்களுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருந்தது. ராகுல் காந்தி பிரதமர் ஆவார், இல்லை இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க பிரதமர் ஆவாங்க, இல்லை மோடி பிரதமர் ஆவார், எனக்கு கட்சியே பிடிக்காது பாஜகவுனா மோடி பிரதமர் ஆகிறது எனக்கு பிடிக்கும் அப்படின்ற பல காரணங்களுக்காக வாக்கு போட்டாங்க. ஆனால் நாம் தமிழருக்கு வாக்களிக்க இது போல ஒரு நோக்கம் இருந்ததுதான் சொல்லுங்க. அப்போ வாக்களித்தவங்க நாம் தமிழருக்கு எதன் அடிப்படையில் வாக்களித்தாங்கன்னா, மக்களாட்சி தத்துவம், ஃபெடரல் சிஸ்டம், இந்த கூட்டாட்சி தத்துவம் இருக்குல்ல, இந்த கூட்டாட்சி தத்துவத்தை நம்பி தான் வாக்களிச்சிருக்கு. காரணம் நாம் தமிழர் என்ன சொல்லுச்சுன்னா, எல்லா மாநில கட்சிகளும் வாக்கு பெற்று நிறைய எம்பிகளை உருவாக்கி எல்லாம் கூடி ஒரு புதிதாக ஒரு பிரதம மந்திரியை தேர்ந்தெடுத்து நம்ம சுழற்சி முறையில் கூட எல்லோருக்கும், கிழக்கில் இருக்கிறவங்களுக்கு, மேற்கில் இருக்கிறவங்களுக்கு, வடக்கில் இருக்கிறவங்களுக்கு, தெற்கில் இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு பிரதிநிதியை கொடுத்து அவர்களை நம்ம பிரதமர் ஆக்கலான்ற கோட்பாட்டை பேசியது இந்த இந்திய அரசியல் வெளியிலேயே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்தியா நெடுகளும் நீங்கள் பாருங்க கிடையாது. மற்றவங்கெல்லாம் நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்றது, எம்பிங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆளை பிரதமராக தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லுது. ஆனால் பேசும்போது இங்கே எலெக்ஷன் தேர்தலுக்கு கேன்வாஸ் பண்ணுவது என்ன, இந்த கோட்பாட்டுக்கு நேர் எதிராக, அதாவது கான்ஸ்டியூஷனுக்கு நேர் எதிராக, அரசியல் சட்டத்திற்கு முற்றிலும் புறம்பா
ஒரு அதிபர் தேர்தல், நமது அதிபர் தேர்தல் முறை கிடையாது. அதிபர் தேர்தல் முறை போல மோடிகா சர்க்கார், மோடிகா கேரண்டி தான் பேசப்பட்டது, பாஜகவோட கேரண்டின்னு கூட பேசப்படலை. எல்லா பேச்சுக்களும் ராகுல் காந்தி நோக்கியும் மோடியை நோக்கியும் தான். அப்போ அரசியல் சட்டத்துக்கு முழு எதிராக முரணா போச்சு. இந்த கூட்டாட்சி ஃபெடரல் சிஸ்டம் இருக்குல்ல, இதுக்கு நேர் எதிராக பேசப்பட்டது. ஆனால் நாம் தமிழர் மட்டும்தான் இல்லை, இது மாநில கட்சிகளுக்கான பிரதிநிதிகளை கொண்ட ஒரு ஆட்சி அமையணும்னு பேசியா. அந்த தத்துவ நிலைப்பாட்டிற்கு கிடைத்த ஒரு வாக்காக தான் நான் பார்க்குறேன். இந்த 35,60,000 வாக்கை நான் அப்படி தான் பார்க்குறேன். இதை தாண்டி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எத்தனை ஊடகங்கள் நாம் தமிழ் இது 4 முனை போட்டின்னு சொல்லாத ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள், இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருந்தது. இப்போ அந்த விதத்தில் அவர்கள்லாம் அவர்களுடைய ஊடக கடமை, ஜனநாயக கடமையை செஞ்சிருந்தா இவர்களெல்லாம் எங்களை கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்த்துருப்பாங்களா? ஒரு விழுக்காடு கூடியிருக்காதா? ஒரு விழுக்காடு நிச்சயம் கூடியிருக்கல. இவர்கள் எல்லாமே காட்டலையே. பலத்தைய இப்போ திருப்பி அந்த தொலைக்காட்சி பேர்கள் சொல்றதுனால எனக்கு அவங்களை அவமானப்படுத்திய மகிழ்ச்சி வரலாமே தவிர, அவர்களுடைய குற்றங்களை வெளிப்படுத்திய மகிழ்ச்சி வரலாம் தவிர, உண்மையில் நாங்கள் அடைய போவதுன்னு அது எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் அவர்கள் செய்வது தவறுன்றது அதுக்காகத்தான் நாங்கள் பேசுகிறோம். அப்போது அவர்கள் செய்யலை, 3 முனைக்கு வரணும் இல்லை மற்றவைன்னு மொத்தத்தில் காமிச்சாங்க. எத்தனை கருத்து கணிப்புகள் தேர்தலுக்கு முன்னவே நாம் தமிழரை புறக்கணிச்சு ஒன்றே ஒரு ஊடகம் காமிச்சதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ இவர்கள் எல்லாம் 2 கடமை செய்ய மறந்தாங்க. ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் ஜனநாயகத்தை நோக்கி துணை நிற்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்குது. அப்படின்னா உள்ளதை உள்ளபடியாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் வெள்ளையை வெள்ளை என்றும் கருப்பை கருப்பு என்றும் சொல்ல வேண்டிய கடமை எல்லோருக்கும் இருக்குது. அது ஊடகத்திற்கு கூட இருக்குது. அதை சொல்ல மறந்தார்கள். ஒரு சார்பாக எங்களை பற்றி எதிர்கான கருத்துக்களை பேசினாங்க, எங்களை மறைச்சாங்க. இப்போ இப்படியெல்லாம் செய்யும்பொழுது அதன் அடிப்படையில் கூட வாக்கு அடைவு ரீச் இருக்குல்ல. எங்கள்கிட்ட வேற பணம் கிடையாதுல்ல, எங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமைகள் இருக்குது. உங்களுக்கு இருக்குல்ல, மற்ற ஊடகங்களுக்கு இல்லை, மற்ற பிரிண்ட் மீடியாவுக்கு இருக்குல்ல, அதே போல் காட்சி ஊடகத்துக்கு இருக்குல்ல, அதை அவங்க செய்ய தவறிட்டாங்கல்ல. இப்போ அதையெல்லாம் கூட ஒரு முக்கியமான காரணம்னு நான் பார்க்குறேன். நீங்கள் இதெல்லாம் இந்த பேக் ஸ்டாப்பிங்க்கு பிறகு, இந்த முதுகில் நீங்கள் குத்தப்பட்ட பிறகு கூட எங்களால் இவ்வளவு தூரம் வெற்றிகரமாக நாங்கள் கடந்து போயிருக்கிறோன்றது இன்னும் வாக்குகளை போன சட்டமன்ற தேர்தலில் பெற்றதை விட கூட தான் பெற்றிருக்கோம். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, செஃபாலஜிஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கம்பேர் அன் ஆப்பிள் வித் அன் ஆப்பிள் நாட் வித் அன் ஆரஞ்சு. ஒரு சட்டமன்ற தேர்தலையும் இன்னொரு சட்டமன்ற தேர்தலையும் தான் ஒப்பிடணும். ஒரு பாராளுமன்ற தேர்தலையும் இன்னொரு பாராளுமன்ற தேர்தலையும் தான் ஒப்பிடணும். அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் போன பாராளுமன்றத்தில் 3 புள்ளி சில்லற 4 விழுக்காடு கிட்ட, இந்த வாட்டி 8.22. அப்போ 2 மடங்கு அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு கூட எனக்கு நேர்மை குறைவாக தான் படுது. இந்த நாம் தமிழரோட கோட்பாட்டை நோக்கி போன முறையே உங்களுக்கு 7 விழுக்காடு மக்கள் வந்துட்டாங்க. அப்படி 7 விழுக்காடு மக்கள் வந்தபோது இன்னைக்கு 8 ஒரு விழுக்காடு கூடி இருக்கு. அதான் ரிடண்டண்ட்டாக இருந்தாலும் அது அதை பாராளுமன்றத்தை அந்த தலைவையை நோக்கிய தேர்தலாக இது நாம் தமிழருக்கு இல்லாமல் இருந்தாலும், நாம் தமிழர் ஒரு கட்சி வேணும், அந்த கட்சிக்கு நம்ம வாக்களிக்கணும். இந்த கட்சி வெல்லுதோ இல்லையோ, இது எம்பி வர்றாங்களோ இல்லையோ, ஆனால் இந்த கட்சி ஒன்று இருக்குதுன்றது மற்ற எல்லா கட்சிகளுக்கும் தெரிவிப்பது, அல்ல இந்த கட்சி பலமாக இருப்பது ஜனநாயகத்திற்கு பாதுகாப்பானதுன்னு மக்கள் நினைச்சிருக்காங்க. 35,60,000 மக்கள் நினைச்சிருக்காங்க. அந்த குரல்களை நாங்கள் எங்கள் பின்னாடி வைத்திருப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தூய்மையான நேர்மையான மக்களாட்சி கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்கிற புரிந்த குரல்களாக நாங்கள் இந்த 30 அப்போ ஒரு நம்பிக்கை பிறகுது. எதை நம்பிக்கை போகிறோம்னா, இது தமிழ் தேசியத்தை நோக்கிய நம்பிக்கை மட்டும் இல்லை. இவங்க ஓட்டு போட்டவங்களை யாரெல்லாம் இருக்காங்கன்னா, வெறும் தமிழ் தேசியத்தை நோக்கியவர்கள் மட்டும் இல்லை. நீங்கள் இங்கே மலைவளம் காக்கப்படணும், இந்த நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்போடு இருக்கணும், தூய்மையான இங்கே ஒரு இடத்த அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே கூட இதில் ஓட்டு போட்டாங்க. அப்போ எல்லோருக்குமே இந்த நாம் தமிழருக்கு வாக்களித்த எல்லோருமே, ஏன்னா பணம் வாங்கி வாக்களிக்கல, அரசியல் லாபம். நாளைக்கு இந்த கட்சி போனால் கான்ட்ராக்ட் வாங்கிக்கலாம். யாரும் எங்களுக்கு அப்படி வாக்களிச்சிருக்கவே முடியாது. கான்ட்ராக்டில் வாங்கிக்கலாம். இல்லை நாளைக்கு எதனா ஒரு கேஸுக்கு கோர்ட்டுன்னு வந்தால், பிரச்சனைன்னு வந்தால் அந்த கோர்ட்லேருந்து ஆளுங்க நிற்பாங்க, நமக்கு அதில் பயன்படுத்துவாங்க அப்படின்னு வாக்களிக்கல. இப்படி யாருமே வாக்களிக்காமல் இந்த 35,60,000 வாக்கும் மிக தூய்மையான வாக்குகள் இன்னும் இவ்வளவு பேர் பழுதுபடாமல் பாழ்படாமல் எந்த விதமான ஒரு லாபத்துக்கும் கடக்க வைக்காமல் மக்களை நோக்கி நகர்றாங்கன்றது ஒரு பெரிய நம்பிக்கை. இன்னும் பரவாயில்ல, எவ்வளவு மோசமான ஆட்சிகள் வந்தாலும் இந்த இந்த 36 லட்சம் பேரோட துணையோட நம்ம இன்னும் வேகமாக களமாற்ற முடியும்ன்ற ஒரு புதிய நம்பிக்கையை எங்களுக்குள்ள பாய்ச்சிருக்குது. அப்படிதான் மகிழ்ச்சி. அந்த நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். ஆனா என்ன பலன்? 3வது இடத்துல பாஜக தானே இருக்கு. என்னதான் நம்ம தேவநாதன் யாதவ் இருக்காரு, இந்த பக்கம் ஏசி சண்முகம் இருக்காரு, ஜான் பாண்டியன், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா அவர்கள் தான் 3வது பெரிய கட்சியா இருக்காங்க. அவர்கள் தான் 11% வாக்கு எடுத்திருக்காங்க. திருப்பி 26லயும் அவர்கள் கூடவே இருக்கலாம்.
நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம்னு அண்ணாமலை இப்பவும் சொல்றாரு. 26 தேர்தல்ல பாஜக ஆட்சி அமைக்கும்ன்றாரு. அந்த கான்பிடன்ஸ் சொல்றாருல. போன முறை இந்த தேர்தலில் 10 இடங்கள் 15 இடங்கள் ஜெயிப்போம்னு அவங்க தான் சொன்னாங்க. 400க்கும் மேற்பட்ட இடத்தை கைப்பற்றுவோம் நாங்கள் இந்தியா முழுவதும்னு ஐயா அண்ணாமலை அவர்கள் சொன்னார்கள். வாக்கு என்ன தேவ வாக்கா என்ன? அது மக்கள் வாக்கு தான் தேவ வாக்கு, அரசியல்வாதிகள் வாக்கு தேவ வாக்கு. நாங்கள் மாறா அப்படி சொல்லலை. நாங்கள் ஒரு 4-5 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. 10 தொகுதிகளில் 2வது இடம் வரதுக்கு வாய்ப்பு. இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 12 தொகுதிகளில் 6 தொகுதிகளில் நாங்கள் வந்து 3வது இடத்துக்கு வந்திருக்கோம். மீதி மொத்த இடங்களில் நாங்கள் 4வது இடத்துக்கு வந்திருக்கோம். அப்படியே நாங்களே 4 கார்னர் ஃபைட்டில் நாங்கள் முக்கியமாக இருந்திருக்கோம். இதை தான் ஊடகங்கள் காட்டலைன்னு நான் இப்போ கொஞ்சம் முன்னே சொன்னது கூட அதை வச்சு தான் சொல்கிறேன். அப்போ எது வேணால் சொல்லிக்கலாம். இப்போ நீங்கள் என்னோட கணக்கு இன்னமும் பாஜக 5.5 விழுக்காடை 6 விழுக்காடை தாண்டலை. ஆனா ரிசல்ட்ல 3வது இடத்துல அவங்க உங்களுக்கு முன்னாடி நீங்க மிந்தணும்னா பாஜகவை தான் முதல்ல மிந்தணுங்கிற இடத்துல இருக்கு. இப்ப இல்ல அப்படி இல்லை, அது போலி வரிசைன்னு நான் சொல்றேன். நீங்க சொல்றதுனாலயோ இல்ல சார், நான் பேப்பர்ல இருக்கிறத சொல்றேன், பேப்பர் டேட்டாவை சொல்றேன். நீங்க நம்ம என்னதான் சொல்லலாம், நம்ம பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கறக்கவா முடியும்னு பாட்டு இருக்குது. நீங்க நாகப்பூச்சிக்கு பாம்புன்னு பேர் வச்சுட்டீங்கன்னா அப்படியே ஓடி போய் குத்திடுமா? அது அவ்வளவுதான். அதை நீங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது அதுதான். இல்ல நீங்க புலிக்கு பசுன்னு பேர் வச்சுட்டீங்கன்னா பாஜக தலைமையில ஒரு கூட்டணி அமைக்க முடியுது இல்ல, பாமகவோ மத்த கட்சிகளோ போய் சேர முடியுது இல்ல பாஜக தலைமையில, அண்ணாமலை தலைமையில. இது கூட்டணி கேட்கிறவங்களுக்கு தானே. எங்களுக்கு ஏன் சொல்றீங்க? அது திமுகவுக்கு தேவை, அதிமுகவுக்கு தேவை, பாஜக தனியா. அதுதான் சார், நம்ம வாக்கு வாங்கலாம். 35 லட்சங்கிறது 40 லட்சம் ஆகலாம். ஆனா அவங்க பாருங்க 50 லட்சத்துக்கு மேல போயிட்டாங்க. அடுத்த தேர்தல் புலிப்பாய்ச்சலா இருக்கும். மத்திய அரசும் அவங்க கையில இருக்கு. நான் இப்படித்தான் பார்க்கிறேன். இப்போ வந்து இது 8 விழுக்காடு வந்திருக்குல்ல, இதுவே உங்களுக்கு சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் குறைந்தது ஒரு 20 விழுக்காடு தொட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 20-24 விழுக்காடு. இப்போது சிவகங்கையில் மட்டும் 1,60,67,000 வாக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். அது ஒரு கணிசமான வாக்கு. ஒரு எம்பி தேர்தலில் இதுவரை நீங்கள் நடந்த சுதந்திர இந்தியாவில் நடந்த மொத்த எம்பி தேர்தல்களையும் எடுத்து பாருங்கள். தமிழகத்தில் 4வது அணியாக யாராவது இவ்வளோ பெரிய வாக்கை வாங்கியிருக்கிறாங்க நீங்கள் பாருங்கள். 2 அணி தான் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு இருந்த அணியே இருந்ததுல 77 தேர்தல்ல 4 முனை போட்டி தான். அது இந்த மாதிரி இருந்துதா சொல்லுங்க. இதை விட பயங்கரமா இருக்கு. இவ்வளவு லட்சக்கணக்கான வாக்குகள். அப்ப இது ஒரு பெரிய மாற்றம் நான் சொல்றேன். அப்ப இது நகர்வு இருக்கு, இன்னும் தேவை கூர்மைப்படலை. இன்னொன்னு நான் பார்க்கிறேன், எனக்கு கட்சி தவிர்த்துட்டாலும் கூட ஒரு அரசியல் பார்வையாளர் நான் என்ன பார்க்கிறேன்னா, பாஜக மத்தியில் இருக்கிற வரைக்கும், அது வந்து ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நாம் தமிழர் வளர்ச்சி ஏதோ ஒரு விதத்தில் அதை தடைப்படுத்தும். என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த வாக்கெல்லாம் நாம் தமிழர் நோக்கி நகரணும் அப்படின்னா, குறிப்பாக வந்து இந்த 13-14% இருக்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்குகள் நகரணும். அவர்களுக்கு நாம் தமிழர் மேலே பெரிய அன்பு, நம்பிக்கை, மரியாதை எல்லாமே இருக்குது. அவர்களுக்கு வாக்கு போடக்கூடிய எண்ணமும் இருக்குது. நம்ம அது இல்லை எல்லாம் மறுக்க முடியாது. ஏன்னா பெருழ்ச்சியாக நம்ம போகிற இடங்களெல்லாம் நம்ம அதை பார்க்குறோம். ஆனால் தவறி ஒருவேளை பாஜக வந்து விடுமோ, அதில் சிக்கல் ஏற்பட்டு விடுமோ, அந்த ரிஸ்க்கை நம்ம ஏன் எடுக்கணும்? அதனால திமுகவுக்கு வாக்களிச்சுட்டா நம்ம சேஃபாக இருக்கலாம், பத்திரமா இருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைத்து வாக்கு போடுகிறார்கள். நான் அப்படி தான் பாருங்கள். இந்த 1.5 விழுக்காடு கூட பரவலாக எல்லா சமூகத்திடமும் எல்லா மதத்தினருந்தும் அந்த வாக்கு கூடியிருக்கிற வாக்கு கூட அப்படி தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று பார்க்குறேன், ஐயா விஜய் அவர்கள் கூட வெளிப்படையாக வந்து நமக்கு அவர் ஆதரவை தெரிவிக்கலை. அவர் கட்சியில் வந்து 1 கோடி தொண்டர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க, சேர்ந்துட்டு தான் சொல்கிறாங்க. அப்படி வாக்கு அளிச்சிருந்தா ஏற்கனவே எங்களுக்கு கூட 1 கோடி வாக்கு இருக்கு. நான் 30 லட்சம் வாக்கு, இது 1 கோடியில் பாதி வந்தால் கூட 50-80 லட்சம் வாக்கு வந்துருக்குங்க. அப்போ அதுவும் கூட நகர்ந்து வரவில்லைன்னு தான் நான் ஒரு தேர்தலை கூர்ந்து கவனிக்கிறேன்னா, வாக்கு சதவீதத்தை இது கூடுதல் குறைச்சலை பார்க்கணும்னு அப்படி தான் நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது அது கூட நகர்ந்து வந்தால் தெரியல. அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம்ன்றது இன்னும் கூர்ந்து ஆயிடும். ஆனால் உற்று கவனிக்கப்பட வேண்டியது, திமுக மீது மக்கள் மிகப்பெரிய கோபத்தில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. 33 விழுக்காடா அந்த திமுகவோட வாக்கு 26 விழுக்காடா சரிஞ்சிருக்கு. ஏன் அப்படி சரிய வேண்டிய தேவைன்னு இருக்கு. அதே போல தான் உங்களுக்கு பாமகவுக்கும் சரிஞ்சிருக்கு, தேமுதிகவுக்கு 1/2 விழுக்காடு விஜயகாந்த் அவருக்கு இறந்து போனதுனால கூடியிருக்கு. ஒரு கம்யூனிஸ்ட்டுக்கு 1/2 விழுக்காடு கூடியிருக்கு, இன்னொரு கம்யூனிஸ்ட்டுக்கு 1/2 விழுக்காடு குறைஞ்சிருக்கு. அப்படி நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது விடுதலை சிறுத்தைக்கு கூடியிருக்கு. இப்போ அப்படி நீங்கள் பார்க்கும்போது திமுகவுக்கு ஒட்டுமொத்தத்தில் வாக்கு விகிதம் குறைஞ்சிருக்கு. இந்த 3 ஸ்பிளிட்டாக மீதி இருந்ததுனால திமுக வென்று இருக்கு. ஆக்சுவலாக ஆப்ரேஷன் ஃபெயிலியர், ஆனால் பேஷண்ட் சர்வைவ்டு. அவங்க வாக்கு வங்கி குறைச்சிட்டாங்க, போயிடுச்சு. அவங்கள அடிப்படை என்ன இருந்ததோ அது கீழே போயிருக்குது. அவ்வளோ வெறுப்பு இருக்குது. அது ஏற்கனவே வாக்கு போட்டவங்க 100ல் 6 பேர் அதை விரும்பலைன்னு அர்த்தம். அப்படி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டப்போ
33ல் 6 அப்படி பார்க்கணும். 100ல் 6 பேர் அதை விரும்பலன்னு அர்த்தம். அப்போ திமுகவை நோக்கிய எதிர்ப்பு உணர்வுகள் அதிகமா இருக்கு. ஆனா அது முழுமையா பலனாகாம இருக்கிறதுக்கு காரணம் பாஜக இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாஜக இருக்குது, சோ திமுக தான் ஒரு ப்ரொடெக்டரா இருக்கும். பாஜக இருப்பது நாம் தமிழருக்கு வாக்கு வங்கி கடகடன்னு உச்சத்துக்கு தொடுவதை ஒரு தடைக்கல்லா இருக்கு. பாஜக நாம் தமிழர் வளர்ச்சிக்கு தடைக்கல்லா இருக்கு. காரணம் அடிப்படை இதுதான் காரணம். அங்க மத்தியில் அவங்க இருக்கிறதுனால நம்ம எந்த ரிஸ்க்குமே எடுக்க முடியாத சூழ்நிலை. மாற்றி போடணும்னு ஆசையா இருக்கு, ஆனா பயமா இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அவர்கள் நகர்ந்திருக்கிறார்கள் எனக்கு தோணுது. எதெல்லாம் எவ்வளவு விழுக்காடு கூடியிருக்கு, எங்கெங்கெல்லாம் கூடியிருக்கு, எங்கெங்கெல்லாம் குறைஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்கும்பொழுது பெரிதா இஸ்லாமியர் இருக்கிற பகுதிகளில் அது நகர்ந்து வந்தது போல தெரியல. இப்போ வேலூர் போன்ற பகுதிகளெல்லாம் பெரிய வாக்கு விகிதம் நமக்கு கூடலை. அப்போ ஆரணி அந்த மாதிரி பகுதிகளெல்லாம் அங்கே இஸ்லாமிய வாக்குகள் கணிசமாக இருக்குது. அவர்கள் ஏன் அதை நோக்கி போல இந்த அச்ச உணர்வு தான் நான் பார்க்குறேன். எனக்கெல்லாம் ஐயா துரைமுருகன் அவரோட மகன் இவ்வளோ பெரிய வாக்குவத்தில் வெற்றி பெறது என்னால் ஏற்கவே முடியல. அவர் வெற்றி பெறதே ஒரு அது ஒவ்வாத சூழல் தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி அம்மையார் கனிமொழிக்கு அவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருந்திருக்க வேண்டும். ஏன்னா அங்கே நடந்த அந்த படுகொலைகளுக்கு அதற்கு திமுக அரசு எடுத்த நடவடிக்கைகள் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது அவர்கள் அவ்வளோ வாக்கு வங்கியை பெற்றிருக்கணும். அப்போ இதெல்லாம் மாறி நகருதுன்னா இந்த அச்ச உணர்வு எப்பயுமே தொக்கி இன்னைக்கு நெருக்கடியாக இருக்க மக்களுக்கு சுதந்திரமாக ஒரு முடிவை எடுக்க முடியாத சூழல் இருக்கும்னு எனக்கு ஒரு பார்வை இருக்குது. அப்போ அது மாறணும். இந்த முறை அதுக்கான வாய்ப்பு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா முழு மெஜாரிட்டியில் அங்கே பிஜேபி உட்காரல. பிஜேபி முழுசாக ஆளுகிற தகுதியை பெறவில்லை என்று மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி காங்கிரஸுக்கு எதிர்கட்சியாக இருக்க மட்டும்தான் தகுதி இருக்குன்னு மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. வலிமையா தான் சார் இன்னும் பாஜக இருக்கு. ஆட்சி அமைச்சிட்டாங்க. அமைச்சரவையில 60 எம்பி 60 அமைச்சருக்கு மேல அவங்க தான் இருக்காங்க. நான் திருப்பவும் சொல்றேன், நீங்க எப்படி இருந்தாலும் அடுத்தவங்க தயவுல தான் இருக்கீங்க. 3 காலில் 1 கால் உங்க கால் கிடையாது. என்னைக்கு அந்த கால் கட்டினாலும் அந்த நாற்காலி சாய்ந்துடும். இது என்னோட ஆசையோ என்னோட விருப்பமோ கிடையாது. சார் அவங்க கேட்டீங்கன்னா இன்னொருத்தர் கூட வந்து சேருவாங்கன்ற நிலைமையில இருக்காங்க. அப்படித்தானே எல்லா அரசியல்வாதியும் சொல்லுவாங்க. அப்படின்னா ஏன் பாஜக ஆட்சி முன்ன சூழ்நிலையில் கலைஞ்சுது? இன்னொருத்தர் வருவாங்கன்னு சொல்ற காரணம் தானே. வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கலைந்ததா இல்லையா? அப்போ மோடி வாஜ்பாய் இல்ல, அவருடைய இமேஜ் வேற. நேருவின் இமேஜ் மிந்தி போயிட்டு இருக்காரு. ரொம்ப எளிதா புரிஞ்சுக்க வேண்டியதான். யாரோட இமேஜும் முக்கியம் இல்லை. நீங்க வாக்கு வாழ்ந்துச்சுன்னா யாரோட ஓமகுச்சி நரசிம்மன் கூட உங்களுக்கு அர்னால் சுவாசனேக்கரா தெரிவார். அது வாக்கு இது ஜனநாயகம். அப்படி இல்லைன்றது மக்கள் நிரூபிச்சிருக்காங்க. நீங்க இந்த மத துவேஷமாக பேசுறத மக்கள் ஏற்கலை, அதை விரும்பலைன்னு மக்கள் சொல்லியிருக்காங்க. அதை உரத்து சொல்லியிருக்கிறாங்க. அதை உத்தரப்பிரதேசத்துலேயே சொல்லியிருக்கிறாங்க. அப்படி நம்ம பார்க்கும்பொழுது ஃபுல் மேண்டேட் கொடுக்கல அவங்களுக்கு. ஒரு தம்பிங் மெஜாரிட்டி, ஒரு ப்ரூட்டல் மெஜாரிட்டி மக்கள் கொடுக்க விருப்பம். அல்டிமேட்டா ஆட்சி அவங்களுக்கு தானே. நான் அதை நம்ம மறக்கலாம். இன்னொன்னையும் நான் பார்க்குறேன். இப்போ நாயுடு, சந்திரபாபு நாயுடுலாம் போதிய மினிஸ்ட்ரி அவர் கேட்டு பெறலை. மற்றவங்க இருந்தால் எப்படி பார்கெயின் பண்ணிருப்பாங்க? ஒருவேளை காங்கிரஸ் இவங்க இருந்தால் என்ன பார்கெயின் பண்ணியிருப்பாங்களோ அந்த பார்கெயினை பிஜேபி கிட்ட வைக்கல. அதுக்கான காரணம் எனக்கு தெரியல. அதுக்கு பின்னாடி திரைமறைவு ரகசியங்கள் என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. ஏனென்றால் கிட்டத்தட்ட போன முறை யாரெல்லாம் கேபினெட்டில் முக்கியமான பொறுப்பில் பாஜக மந்திரிகளாக இருந்தாலும் அவங்களாம் இந்த தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. அதே பொறுப்புகளை கிட்டத்தட்ட மிக வலிமை வாய்ந்த பொறுப்புகள் எதுவுமே கூட்டணிகள் யார் ஆட்சி அமைய காரணமா இருந்தாங்களோ அந்த கட்சிகளுக்கு, குறிப்பா நிதி, உள்துறை இது போன்ற அமைச்சர்கள் கொடுக்க மாட்டாங்கல்ல சார். கொடுக்கலன்னா இவங்க வெளியே வந்து ஆட்சியை நிற்காதுல. அப்போ இவங்க பார்கெனிங் சரியில்லைன்னு நான் பார்க்குறேன். ஒருவேளை காங்கிரஸ் இருந்தால் எப்படி இருந்திருப்பாங்க? அப்படிதான் விட்டுருப்பாங்களா? காங்கிரஸ்ல என்ன கேட்டால் நாங்கள் பிரதம மந்திரி பொறுப்பே கொடுக்குறோம் நாயுடு, சந்திரபாபு நாயுடுக்கு சொன்னாங்கன்னு என்று பேசப்படுது பொது வெளியில. அது அவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கும்போது இதை விட்டுட்டு ஏன் அதை போறோம்னா வேற ஏதோ ரகசியங்கள் இருக்கிறதோ அப்படின்னு நமக்கு இல்ல. பாஜக அவ்வளவு வலிமையா இருக்குன்னு கூட எடுத்துக்கலாம்ல. ஏன் ரகசியம் நினைக்கிறீங்க? எப்படி வலிமையா இருக்க முடியும் நீங்க சொல்லுங்க. எப்படி வலிமை நீங்க சொல்லுங்க. 32 சீட்டு தானே சார்? 32 சீட் இல்லைங்க, 32 சீட்டு. நீங்க டோனை குறைச்சிட்டு மாடுலேஷன் 32 சீட்டுனா 32 பேர்கிட்ட போய் காலையில் நீங்க போய் கெஞ்சணும்னு அர்த்தம். நிதிஷ்குமார் போனா மோடி எழுந்து நிக்கிறாருங்க. மரியாதைன்னா எல்கே அத்வானி அவர்கள் கை கொடுக்க வந்தபோது பார்க்காம திரும்பி போன. அப்ப எங்க மரியாதை? செலக்டிவ் மரியாதை அவங்களுக்கு. யார் யாருக்கு எந்தெந்த சூழ்நிலை, அதுக்கு பேர் நீங்க சொல்றது பேர் சந்தர்ப்பவாதம்னு பேரு. அதுக்கு பேர் மரியாதைன்னா எல்லா நேரத்திலையும் எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துவது தான் மரியாதை. மரியாதை கொடுக்குறவங்கள மரியாதை, சின்னவங்களை எப்படி நடத்தணும் அப்படி அவங்களுக்கு பொறுப்பு வந்து அவர்கள் பெரிய இடங்களை அடைஞ்சாலும் சின்னவர்களை எப்படி நடத்தணும் அப்படியே போல் நடத்துவது. அதுதான் ஒரு சூழலுக்கு மாறாமல் இருக்குதுன்னு பேர். அப்படி இல்லைன்னு தான் சொல்றேன். நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெருது. நான் தன்னோட நிலையிலிருந்து மாறாமல் இருக்கிறவனுடைய தோற்றம்னா மலையை விட பெருசு. நிலையும் தெரியாது அடங்கியானா அப்படி அடக்கமா கம்போஸ்டா இருக்கிறது. அவனுடைய தோற்றம்
மலையினும் மான பெரிது, மலையை விட மிக பெரிது, அப்படி அவனை அப்படி கருதுவாங்கன்னு சொல்றாங்க. இல்லையே நீங்க அத்வானியை வந்தா வணக்க மாட்டீங்க, தவிர்த்துட்டு போறீங்க. முர்மு வீடு தேடி போய் இது பாரத் ரத்னா கொடுத்தாரு இல்ல சார்? அதுதாங்க உங்களுக்கு எப்பப்பெல்லாம் சந்தர்ப்பவாதம். நான் அதை சொல்றேன். எப்பப்பெல்லாம் தேவை ஏற்படுதோ அப்ப வீடு கிட்ட போவீங்க, அப்ப அம்மா காலில் விழுந்து போட்டோ எடுத்து போடுவீங்க, அப்ப கன்னியாகுமரியில போய் நீங்க தியானம் பண்ணுவீங்க, காஷ்மீர்ல போய் நீங்க எங்க குகையில உட்காந்துருப்பீங்க. தேவை வரும்போது நான் கேட்கிறேன், மற்ற நேரங்களில் ஏன் போய் உட்காரல? கன்னியாகுமரியில விவேகானந்த சிலை எத்தனை வருஷமா இருக்குது? 100 வருஷமா இருக்குதா? மோடி எவ்வளவு நாளா இருக்காரு இந்தியாவில்? 80, 72, 73 வருஷமா இருக்காரா? ஏன் ஒரு நாள் கூட பூஜை பண்ணாம அங்க போய் தியானம் பண்ணாம ஏன் தேர்தல் நாள் அன்னைக்கு தான் போய் பண்றாரு? அவரோட மாநிலத்தில் அவர் 3 முறை முதலமைச்சராக வந்தார்ல, அப்பெல்லாம் பண்ணிருக்கலாமே, அப்பெல்லாம் ஏன் பண்ணல? இப்போ நோக்கம் அது இல்லை. அவர்களுடைய நோக்கம் வேறு வேறானது. எல்லாவற்றையும், கடவுளை, தாயை, நட்பை எல்லாவற்றையும் விளம்பர பொருளாக்கி அதன் மூலமா வாக்கு சேகரிக்கிற ஒரு மனப்பான்மை பாஜகவில் இருக்கிறதுன்னு நான் பார்க்கிறேன். அதோட உச்சகட்டத்தில் ஐயா மோடி அவர்கள் இருக்கிறாரு நான் பார்க்கிறேன். ஸோ இந்த தேர்தலில், வரக்கூடிய தேர்தல்களில் நாம் தமிழர் வளரும். பாஜக முட்டுக்கட்டையா இருந்தாலும் கூட இல்லை, அதான் முட்டுக்கட்டையோட இது குறைஞ்சு போச்சுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இவங்க நினச்ச மாதிரிலாம் இப்போ டான்ஸ் ஆட முடியும். இப்போ தேர்தல் கமிஷன் இஷ்டத்துக்கு பண்ணாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அதுக்கான நெருக்கடி வரும். பண்ணவே மாட்டாங்க நான் சொல்லலை, வரும். ஆனால் நினச்சம்போ எதேச்சியாக பண்ணாங்களே, எதேச்ச அதிகாரமாக பண்ணாங்களே, அப்படி எந்த காரியமும் அவங்க செய்ய முடியாது. அவர்கள் கைகள் ஏதோ ஒரு விதத்துல மறைமுகமாக கட்டப்பட்டு இருக்கும். இல்லைன்னா எதிர்ப்பு குரல் எழுதுறதுல வேற சிக்கல் இருக்கும். அப்போது அவங்களுக்கு அது போல் செயல்பட முடியாதுன்னு பார்க்குறேன். நாம் தமிழர் இப்போ நாங்கள் பொது வெளியில் நான் சொல்கிறேன், இப்போ நாங்கள் கட்சிக்கார தமிழர் கூட அவ்வளோ நிறைவாக ஆமாம் நம்ம வாங்கிட்டோன்றது கருத்து அவங்களுக்கு இல்லை. ஆனால் எல்லா கட்சியிலும் இப்போ எங்களிடம் பழகுகிற வேறு காரணங்களுக்காக வருகிற அதிமுககாரர்கள், திமுககாரர்கள், பாஜகக்காரர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்லப்பா நீங்கள் வாங்கிட்டீங்க, காசு கொடுக்காம, யார் சப்போர்ட்டும் இல்லாமல், சின்னத்தவனை விட நீங்கள் 8.25% வாங்கிட்டுமா, சூப்பர்ப்பான்னு தான் சொல்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, யாரும் எங்களை குறையா சொல்கிறாங்க. ஆனால் என்ன கூடவே ஒரு இலவசமாக ஒரு அட்வைஸை கொடுக்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரி கூட்டு வண்டியில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், யாருன்னா கூட்டு சேர்ந்து வாங்க, அது உங்கள் அரசியல் 40-50 எம்எல்ஏ எடுக்கலாம், அதான் சொல்கிறாங்க. 30-40 எம்எல்ஏன்னா எவ்வளவு பெரிய அதிகாரம், அது எதிர்கட்சி ஆகலாம். எதிரணியில் அவ்வளவு பெரிய அக்கறை எல்லாம் இந்த காலத்துல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிலாம் பொது எதிரின்னு நீங்க தான் திமுகவை சொல்லுவீங்கல்ல, திமுக ஆட்சி அகற்றணும்னு ஒரு முனை வைப்பீங்கல்ல. நேர்மை இல்லாத, ஊழலுக்கு துணை போகிற, தமிழர் நலனை காக்காத எல்லாருமே எங்களுக்கு பொது எதிரி தானே. நாங்க பாஜகவோட ஏன் முரண்படுறோம்? காங்கிரஸோடு ஒரு அடிப்படையில காரணம் இருக்கு, இன அழிப்பு பண்ணுது. பாஜக என்ன பண்ணுச்சு? அடுத்த கட்ட நடவடிக்கை அது கொண்டு போய் சேர்க்கல. திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் யாரு கூடயும் கூட்டணி கிடையாது. மற்றவர்கள் நட்பு சக்திகள் யாராக இதே போன்ற சிந்தனை உடையவங்க இருக்கிறாங்கல்ல. விஜய் வராரு. மற்ற வேறு யார் இந்த அலைன்மெண்ட்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ, 2 அடிப்படை ஒரு கூறு இருக்கு. அண்ணன் சீமான் அவர்களை தலைமையாக ஏற்றுக்கணும். நாம் தமிழர் கட்சிக்கு கீழே அவர்கள் கூட்டணி அமைக்க தயாரா இருக்கணும். நாம் தமிழர் கட்சி தலைமையில தான் கூட்டணியா இருந்தாலும், அதான் நீங்க கூட்டணி போவீங்களான்னு கேட்டீங்கல்ல, நான் அதை வேறு விதமா பாக்குறேன். கூட்டணி கேட்போம்ல, கூட்டணிக்கு ஆனால் வருவாங்களான்னு நான் கேட்கிறேன். என் கூட நீ கூட்டணிக்கு சேர்ந்துங்கன்னு இன்னொரு பிக் பிரதர் ஆட்டிடியூட யாரோ கூப்பிட்டா அங்க போகிற, அவங்களோட டேர்ம்ஸுக்கு கீழே போகிற சூழ்நிலையில ஒருபோதும் நாம் தமிழர் கட்சியில அப்படி எந்த லாபமும் வாக்கு கூட நாம் தமிழருக்கு தேவையில்லை. மாறா நாம் தமிழரோட கொள்கைகளை காப்பாற்ற யார் ஒரு கரம் கொடுக்குறேன் என்று ஒரு சின்ன அமைப்பு சொன்னாலும் அவர்கள் எங்களோடு கூட்டம் சேர்ந்துக்கலாம். நாங்கள் அவர்கள் கூட்டணியில் எங்களோடு அவர்கள் கூட்டணியாக சேர்ந்துக்கலாம். எங்களோட நாம்ஸுக்கு, எங்களுடைய கொள்கைக்கு, எங்களுடைய கோட்பாடு 20-20 ஆம்பளை பொம்பளை, 117 ஆண் 117 பெண், இப்படிலாம் கொடுக்கறதுக்கு தைரியம் வேணும். வேலுப்பிள்ளை பிரபாகர் தான் தேசிய தலைவர், அவர் படத்தை நாங்கள் சட்டமன்றத்தை வைப்போம்னு சொல்கிற தைரியம் வேணும். அப்படி இருக்கிறவங்க தான் எங்களோட பயணப்பட முடியும். அப்படி இருக்கிறவங்களும் காட்டுங்க. அப்படி எங்களோட கோட்பாடுக்கு உட்பட்டு மணலை கடத்தக்கூடாது, மலையை கடத்தக்கூடாது, ஆறை கெடுக்கக்கூடாதுன்ற கோட்பாடுகளை அவங்க ஒத்துக்கிறவங்களா இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் எங்கள் கூட வர முடியும். இதையெல்லாம் கொண்டு வைத்து கொண்டு யாரும் இந்த கோட்பாடை வச்சுட்டு திமுகவோட சேர சொல்கிறீங்க, நீங்கள் மனசார நீங்கள் சொல்லுங்கள், அண்ணங்கிட்ட வேணும் நான் பேசுகிறேன், இந்த மாதிரி சொல்கிறார் தம்பி, திமுக மணலெல்லாம் காப்பாது, மலையெல்லாம் திருடாது அப்படின்னு சொல்கிறாரு, நான் வேணா பேசுகிறேன். அப்போ அப்படி இல்லை. இதே தான் அதிமுகவும் செய்தது. காலகட்டங்கள் வேறு. நீ முதல் 5 ஆண்டு, நான் அடுத்த 5 ஆண்டு, அப்படி காலகட்டங்கள் மாறிக்கொண்டு போனது தவிர இவர்கள் அடிப்படையில் இந்த நாட்டின் மீதும் இந்த மக்கள் மீதும் குறிப்பாக தமிழர் நலன் மீதும் எந்தவித அக்கறையும் இல்லாத நாடகக்காரர்கள் நாங்கள் பார்க்குறோம். அப்படி இல்லாதவர்கள் அண்ணன் தலைமையில் யார் வேணா சேர்ந்துட்டால் எங்களுக்கு அதில் பெரிய ஆட்சேபனை இருக்கு. நன்றி சார், உடனே நீங்கள் பண்றது. நன்றி. Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses.